நல்ல தேவன் உங்களோடு கூட இருப்பார். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு இதை ரெக்கார்ட் பண்ணுறோம். பட் மண்டே தான் இந்த வீடியோ கொடுப்போம். பல இடங்களில் ஊழியங்கள் போய் செய்கிற நேரத்தின் இடையில மதிய உணவுக்கு பின்பு உங்களை சந்திக்கிறேன். பாருங்க, இந்த திங்கக்கிழமை இன்னைக்கு நீங்கள் கேட்குற இன்றைக்கு திங்கக்கிழமை காலையில் 10 மணிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்குது. இந்த முழுவதும் கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். எப்பொழுதுமே அவங்க கூட தான் இருக்கிறாரு. ஆனால் விசேஷமாக உங்களை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். அவர் உங்களுக்கு நன்மையை தரப்போகிறார். நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற நன்மையை விட எதிர்பாராமல் இருக்கிற மேலான நன்மைகளையும் அவர் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் மனிதனுடைய முகத்தை பார்க்கறத விட கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கறது நல்லது. சபைகள் இல்லாமல், விசுவாசிகள் இல்லாமல், சுவிசேஷ ஊழியத்தை செய்து நிறைய மலை பிரதேசங்கள், கிராமத்தில் சுற்றி அலைகிற சுவிசேஷர்களை நாங்கள் போய் சந்தித்து அவங்கள பலப்படுத்துகிறோம், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், சில உதவிகள் செய்கிறோம். இப்படி செய்கிறது ஒரு பெரிய மன திருப்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது மிக முக்கியமானது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட தான் நம்மளெல்லாம் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். நமக்கு ஆற்றல் கொடுத்துருக்கிறாரு, படிப்பு கொடுத்துருக்கிறாரு, வேலை கொடுத்துருக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டி எழுப்பி எல்லா மனுஷங்களையும் தேவனுடைய பிள்ளைகளாக ரட்சிப்பின் வழியில் நடத்துவதற்கு, நித்திய ஜீவனை நடத்துவதற்கு நமக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்காரு, வேதத்தை கொடுத்துருக்கிறார், சபைகளையும் அதுக்கு தான் கொடுத்துருக்கிறார். நாம் இன்னைக்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய சத்தியத்தை, கர்த்தருடைய அன்பை ஜனங்க மத்தியில் அவங்க மனசில் விதைக்க வேண்டியது மிக முக்கியம். அதுக்கு நிறைய பிரயாசப்பட வேண்டியது அவசியம். இது குறிப்பாக அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நல்ல வெளியில் போய் நிறைய மக்களுக்கு ஆண்டுடைய அன்பை சொல்லலாம். எதிர்ப்பு இருக்கலாம், கவலைப்பட வேணாம். அந்த எதிர்ப்புகளை கர்த்தர் மாற்றுவார். தேவ சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற நாளில் வந்திருக்கிறதுனால சில எதிர்ப்புகள் இப்போ இருக்கும். ஆனால் அந்த எதிர்ப்புகள்லாம் முறியடிக்கப்பட்டு புதுசாக காரியங்கள் நடக்கும்போது இனிமேல் வர நாட்களில் அது புதுசாக இருக்கும். மனுஷங்க கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்க போகுது. எப்படி இவ்வளவுக்கு நம்ம செஞ்சோம், எல்லாமே மாறி போச்சே, இயேசுவின் பிள்ளைகள் உற்சாகமாக திரும்ப சுவிசேஷம் அறிவிக்கிறாங்களேங்கிற மாதிரி இந்த தேசம் பூரா சுவிசேஷம் அறிவிக்க போகிற நாட்கள் வந்துருச்சு. தடைகள்லாம் இப்போ சீக்கிரம் மாறப்போகுது, ரொம்ப சீக்கிரம் மாறப்போகுது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களும் சீக்கிரம் மாறப்போகுது. ஆண்டுடைய அன்பை விதைப்போம், ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா.